ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அக்ஷயா ட்ரா வந்து 691. இதுக்கான கேல்குலேஷன் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நேற்று ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா காருண்யா ரிசல்ட் நம்பர் வந்து 127. இதில் நம்ம எடுத்த நம்பரில் வந்து எல்லா நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் வந்து போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. ஆனால் நான் எடுத்தது இந்த 3 நம்பர் தான். இந்த 3 நம்பருமே வந்து நேற்று ரிசல்ட்டில் 3 போர்ட்லேயுமே பாஸ் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்பர் பார்த்தீங்கன்னா 521 721 எடுத்திருப்பேன். ரிசல்ட் விழுந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 127. ஓகேவா? அப்படியே இந்த 3 நம்பருமே பாஸ் ஆகிருந்தது. ஆனால் நம்பர் தான் போர்ட் சேஞ்ச் ஆகிருந்தது. இப்போ நேற்று ரிசல்ட்லேயே ஃபஸ்ட்டு மெத்தடில் என்ன சொல்லியிருந்தேன்னா, இது வந்து வீக்லி ஷார்ட் மட்டுமே வச்சு எடுத்த கம்பேரிஷன் தான். 7 9 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 2 1 பாஸ் ஆகிடுதுன்னு. 7 9 இங்கே 2 1, 7 9 2 1. இப்போ போன வார காருண்யா நம்பர் வந்து 869, அதுக்கு முன் வார காருண்யா நம்பர் 997. 7 9 இருக்கிறதுனால 2 1 இந்த 2 நம்பருமே பிசி போர்ட்டில் எடுத்திருந்தேன். ஆனால் 1 2 நேற்று ரிசல்ட்டில் ஏபி போர்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்து ரெண்டாவது மெத்தடில் என்ன சொல்லியிருப்பேன்னா, 8 நம்பர் இருந்தாலே அதுக்கு அடுத்து ஓகேவா, 8ன்னு ஒரு வார காருண்யா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தாலே அதுக்கு அடுத்த வார பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 5 7 பாஸ் ஆகலாம்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா போன வார காருண்யா நம்பர் 869, 5 7 ஏ போர்ட்டில் எடுத்திருந்தேன். 7 மட்டும் நேற்று ரிசல்ட்டில் சி போர்ட்டில் பாஸ் ஆகிருந்தது. இப்போ நம்ம எடுத்த நம்பர் வந்து எல்லாமே பாஸ் ஆகிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, 1 2 7 தான் ரிசல்ட்டு. நம்ம எடுத்த நம்பர் வந்து 7 2 1. அப்படியே பாக்ஸ் நம்பர் வந்து திருப்பி வந்துடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இங்கே வந்து நம்பர் எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த மந்த்து பிறந்தே வந்து இப்போ தான் இது 2வது நாள் ரிசல்ட்டு. அதனால் நீங்கள் வந்து பிப்ரவரி மந்த் சார்ட்லாம் கம்பேரிஷன் இல்லாமல் எல்லாமே வீக்லி சார்ட் மட்டுமே வச்சு நான் கம்பேரிஷன் வச்சு எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் அக்ஷயா 6 டிஜிட் நம்பர் வந்து 3000562. போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து 00ன்னு இருக்கும். இதே மாதிரி இப்போது 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து சேமாக இருக்கிற அக்ஷயா ரிசல்ட் எழுதியிருப்பேன். அதுக்கு அடுத்த வாரம் இருக்கிற ஏபிசி போர்ட் நம்பர் இங்கே எழுதியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா 644 906. அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா ஏபிசி போர்ட் வந்து 463. இங்கே வந்து 966 347. அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா ஏபிசி போர்ட் பார்த்தீங்கன்னா 864. இப்போ போன வாரம் அக்ஷயா ரிசல்ட் நம்பர் வந்து 3000562. இங்கே இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர் அக்ஷயா ரிசல்ட்டில் சேமாக இருந்தால் அந்த நம்பர்லேருந்து அடுத்த வார ரிசல்ட்டில் வந்து அதே நம்பர் வந்து பாஸ் ஆகிருக்கும். இங்கே 4 4 இந்த 4 அடுத்த வாரத்தில் இருக்கும். இங்கே 6 6 இந்த 6 நம்பர் இங்கே அடுத்த வாரத்தில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ 0 0ன்னு இருக்குது போன வார ரிசல்ட்டில். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 0 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் சி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஜென்ரலாக இந்த அக்ஷயா சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற ஒரு கம்பேரிஷன் தான். 6 டிஜிட் நம்பரில் 2வது 3வது டிஜிட் நம்பர் வந்து ஒரே மாதிரி இருந்தால் அங்கே இருக்கிற நம்பர்லேருந்து அதுக்கு அடுத்த வார ரிசல்ட்லேயே நம்பர் பாஸ் ஆகிடுது. இப்போ இங்கே 4 4ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரமும் 4, 6 6ன்னு இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரமும் 6. இப்போ 0 0ன்னு இருக்குது போன வார ரிசல்ட்டில் இருக்கிற 2வது 3வது டிஜிட் நம்பர். அப்போது இந்த வார ரிசல்ட் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 0 ரிப்பீட் ஆனால் இந்த நம்பர் வந்து ஃபஸ்ட்டு சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 2வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2வது மெத்தடுமே வந்து அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் வந்து 562, ஏ போர்டில் 5 நம்பர் இருக்குது. 5ன்னு நம்பர் அக்ஷயா ரிசல்ட்டில் பாஸ் ஆகிருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 7 9 பாஸ் ஆகிருக்கும். 7 இல்லைன்னா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகிடும். இது எல்லாமே அக்ஷயா ரிசல்ட்டு தான் இங்கே எழுதிக்கிறது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 562, அதுக்கு அடுத்த வாரம் வந்து 787. இப்போ இங்கே 591, அதுக்கு அடுத்த வாரம் 139. 035, அதுக்கு அடுத்த வாரம் 347. இப்போ அடுத்து இங்கே 651, அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 765. 995, அதுக்கு அடுத்த வாரம் 639. இப்போ போன வாரம் அக்ஷயா நம்பர் 562. 5 நம்பர் அக்ஷயா ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வார பேட்டர்னே வந்து 7 9லே பாஸ் ஆகிடும். இல்லை 5 9 7 இதான் இந்த மாதிரி தான் இது வரைக்கும் அக்ஷயா ரிசல்ட்டு பாஸ் ஆகிடும். இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9, 5 இருக்கும்போது இங்கே அடுத்த வாரம் 7, இங்கே 5 அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கே 5 அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போ போன வாரம் அக்ஷயா ரிசல்ட் நம்பர் வந்து 562, 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு வந்து 7 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் பாஸ் ஆகணும். நான் வந்து 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துடுறேன். 7 இல்லைனா 9. இப்போ இந்த 2வது மெத்தடுமே வந்து சார்ட் கம்பேரிஷன் தான். 5ன்ற நம்பர் நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் பார்த்தீங்கனாலே அங்கேயே 7 5 9 இந்த 3 நம்பர்லேயே அந்த 2 வார ரிசல்ட் பேட்டர்ன் முடிஞ்சிட்டு இருக்கும். ஓகேவா, 5 நம்பர் இருக்கணும். 5 இருக்கும்போதே 7 5 9 5 7 5 7 இங்கே 5 இருக்கும்போதே 9. இப்போ போன வாரம் அக்ஷயா ரிசல்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 562, 5 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 7 இல்லைனா 9 இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த 2 நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே வந்து இது காருண்யா அக்ஷயா சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி 5ன்ற நம்பர் பி போர்டில் எடுத்திருப்பேன்.
இப்போது நேற்றைய காரணியா நம்பர் வந்து 127. இப்போ இங்கே வந்து 1, 2 நம்பர் இருக்கா, 1, 2 இந்த 2 நம்பருமே நம்மளுக்கு காரணியா ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற அக்ஷயா ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே 521 1, 2ன்னு இருக்கும்போது அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா நம்பர் 995னா 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கேயும் 2, 1, 2ன்னு ரிசல்ட் இருக்கும்போது 1, 2ன்னு இருக்கா, அதுக்கு அடுத்த வாரம் அக்ஷயா நம்பர் 562 1, 2 இருக்கும்போது இங்கே 5 பாஸ் ஆகிருக்கும். இப்போ நேற்றைய காரணியா நம்பரும் 127 தான். இதுலேயும் ஃபஸ்ட்டு ஏபி போர்டு பார்த்தீங்கன்னா 1, 2ன்னு இருக்கா, அப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். இது வந்து ஒரு ஜென்ரல் கம்பேரிஷன் தான். காரணியா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 1, 2ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற அக்ஷயா ரிசல்ட்டில் 5 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே 1, 2 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 5, இங்கேயும் 1, 2னா அதுக்கு அடுத்த வாரம், அதாவது அடுத்த நாள் 5. இப்போது நேற்றைய நம்பர் 1, 2 காரணியா ரிசல்ட்டில். இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 5 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து நான் பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 7, 9, பி கால்குலேஷன் 5, சி போர்டில் 0. இப்போ இந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுகிறோம்னா 780 அடுத்து 980. இப்போ அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 75, 95, பிசி 50, ஏசி பார்த்தீங்கன்னா 70, 90. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் ஃபுல்லாகவே அக்ஷயா சார்ட்டு, ஓகேவா, வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கால்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் வந்து நான் எல்லா கால்குலேஷன் நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 7, 9, பி போர்டில் 5, சி போர்டில் 0. பாக்ஸ் வந்து 750, 980. ஏபி, பிசி, ஏசியில் ஏபி 75, 95, பிசி 50, ஏசி வந்து 70, 90. இது எல்லாமே வீக்லி சார்ட் மட்டுமே, ஓகேவா, அக்ஷயா வீக்லி சார்ட், அதுக்கடுத்து காரணியா அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட அதுக்கடுத்து உங்கள் கால்குலேஷன் நம்பர் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.